ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டில் பச்சை இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறேன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட கருக விடாமல் அந்த பச்சை பயிர் லேசாக கலர் மாதிரி நல்லா அந்த வறுபட்ட வாசனை வரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் கரெக்டான அளவுகளில் மெஷர் பண்ணி சொல்லியிருக்கேன். புதுசாக அந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்கள் அளவுகளுக்கு டம்ளர் கூட ஏதாச்சும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த பச்சை பயிர் நல்லா லேசாக கலர் மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததும் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்தோம்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பச்சை பயிர் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் குழந்தைங்களே நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சாஃப்டாக அந்த பருப்பு வெந்து வந்திருக்கும். இப்போ குக்கரில் 5 விசில் வர டைமில் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்காக அச்சு வெல்லம், குண்டு வெல்லம் வந்தால் இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. 1/4 கப் அளவுக்கு அந்த வெல்லம் கரையிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதேமாதிரி நாட்டு சக்கரை வீட்டில் இருந்ததுன்னா ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க. வெல்லத்தை கரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைச்சதுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை கரைச்சிட்டுனா அந்த ஸ்வீட் ரெடி ஆகிறதுக்கு அதிக நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ குக்கரில் பச்சை பயிர் நல்லா வேக வச்சு எடுத்தோம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஆனால் திப்பையாக அந்த பருப்பு எல்லாமே அப்படியே தெரியுது. அதனால் மசிச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு கடையிற மற்ற இல்லாட்டி உருளைக்கிழங்குலாம் மசிச்சு எடுப்போம் பாருங்கள், அந்த மேஷரில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பருப்பை மசிச்சு எடுத்துக்கலாங்க. அதேமாதிரி இந்த பச்சை பயிர் வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த சத்தான அந்த பச்சை பயிர் வேக வச்ச தண்ணியை வடிகட்டுற மாதிரி இருக்கும். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் தண்ணி எதுவுமே வடிகட்டாமல் அப்படியே இந்த பச்சை பயிர் மசிச்சுட்டு இந்த ஸ்வீட் செய்கிற அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ அந்த பச்சை பயிர் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள், அதில் இந்த மசிச்சு வச்சுருக்க பச்சை பயிர் அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா துருவிட்டு அந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா சீக்கிரமாக அந்த ஸ்வீட் கெட்டு போயிடும். அதனால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆரம்பத்தில் நல்லா தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இதுமாரி கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா திக்கான பக்குவத்தில் அந்த பூரணம் ரெடி ஆகும் பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா திக்காக ரெடி ஆகுங்க. இப்போ இது நல்லா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த இனிப்பு சுவை கரெக்டாக தெரியறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு வீட்டில் பச்சை பயிர் இல்லாத டைமில் பச்சை பயிருக்கு பதிலாக ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு பயன்படுத்தி இதே மெத்தட்லேயே இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்வீட் செய்யும்போது ஆரம்பத்தில் நல்லா தண்ணி பதமாக இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு அந்த பச்சை பயிரில் நல்லா மசிஞ்சு நல்லா திக்கான பக்குவத்துக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்வீட்டில் உள்ள அந்த சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன பவுலில் கொஞ்சமாக எடுத்து போட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நீங்கள் வச்சு விட்ற மாதிரி இருந்தால் டெய்லி 2 லட்டு மாதிரி வச்சு கொடுக்கலாங்க. நல்லா உருண்டையாக இதுமாரி உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் நெய் அப்ளை பண்ணவே தேவையில்லைங்க. அந்த வெள்ளத்தில் இருக்க அந்த ஈரப்பதமே பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும். இந்த பச்சை பயிர் இனிப்பு உருண்டை பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. தேங்காய்லாம் சேர்த்து ரெடி பண்ணதுனால சீக்கிரமாக கெட்டும் போயிடும். குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. மதியம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு நீங்கள் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. இது ஒரு நாள் வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும். 2-3 நாள்லாம் நல்லாவே இருக்காது, கெட்டு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பச்சை பயிர் இருந்தால் கண்டிப்பாக அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 டைம்னாவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பயிர் இனிப்பு உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.